நாகையில் தனியார் கல்லூரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2700 கிலோ ரேஷன் அரிசி, 400 கிலோ கோதுமை, 150 கிலோ பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய உணவுப் பொருட்கள் திருடப்பட்டு தனியார் கல்லூரியில் பதுக்கி வைக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தது. இதையடுத்து திருச்சி மண்டல குடிமைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உத்தரவின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நாகை சேவா பாரதி ரேஷன் கடையில் மேற்கொண்ட ஆய்வில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய உணவுப் பொருட்கள் குறைவாக இருப்பதைக் கண்டு அதிகாரிகள் கடை விற்பனையாளர் ராவணனை விசாரித்தனர். அதில் ரேஷன் அரிசி மற்றும் பருப்புகள் தனியார் கல்லூரிக்கு விற்பனை செய்யப்பட்டு அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அம்பலமானது. இதையடுத்து அதிகாரிகள் பொறவச்சேரியில் செயல்படும் ஆண்டவர் தனியார் கல்லூரியில் சோதனை நடத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய ரேஷன் கடை விற்பனையாளர் ராவணன், வாகன ஓட்டுநர் சுந்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் ரேஷன் கடை உதவியாளர் ஆறுமுகம், கல்லூரி தாளாளர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.